நீண்ட காலமா ஆகாய தாமரை இருக்கிற ஒரு வேளச்சேரி ஏரிய சுத்தமா கிளீன் பண்ணி இருக்கிறாங்க. அத பத்தி விரிவா சொல்றதுக்காக நேரலையில நம்மளுடைய செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட என்ன விவரம்னு நாம கேட்கலாம். சுரேஷ்குமார், அந்த ஏரியை எப்படி கிளீன் பண்ணிருக்காங்க, எவ்வளவு நாட்கள் ஆச்சு அதை கிளீன் பண்றதுக்கு, இப்ப கிளீன் பண்ணதுனால அந்த பகுதி மக்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? ராதா, நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த வேளச்சேரி ஏரி தன்னுடைய பேர்லேயே இந்த பகுதி ஏரியை கொண்டிருக்கு. நம்ம பார்க்குறோம், இது ஏரியா கடலான்ற அளவுக்கு. இந்த ஆகாய தாமரெல்லாம் அகற்றின பிறகு இந்த ஏரியே பெரிய கடல் போல காட்சியளிக்கிறது. ஏன்னா மழை காலத்தில், பருவமழை காலத்தில் இந்த ஏரி முழுமையாக நிறைஞ்சிரும். ஆனாக்கா இந்த ஆகாய தாமரை இருக்கிறதுனால நீர்பிடிப்பு குறைந்து கொண்டே இருக்கிறதுனால மழை தண்ணீர் இதுக்குள்ளே நிறைகிறது தடுக்கப்பட்டு, மேலும் வெள்ளம் போகும்போது அந்த ஆகாய தாமரெல்லாம் அடைச்சிக்கொள்ளும். இதனால இந்த பகுதி சுற்றில இருக்கவங்களுக்கு பெரிய ஆபத்துகள் நிலவிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் இந்த ரோபோட்டிக் இயந்திரம் மூலமாக ஏரியில் இருந்த ஆகாய தாமரை செடிகள் டன் கணக்கில் அகற்றப்பட்டிருக்கு. சுமார் ஒரு மாதத்துக்கு மேலாக தொடர்ந்து இந்த பணிகள் நடந்துட்டு இருந்துச்சு. அவ்வப்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆகாய தாமரைகளை அகற்றிட்டு வர்றாங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது முழுமையாக அந்த ஏரி முழுசுமே தண்ணீர் நிறைஞ்சு காணப்படுது. இதே போல் இன்னும் வரக்கூடிய பருவமழையிலையும் அந்த தண்ணீர் நிறையறதுக்கு தகுதியாக இந்த ஏரி மாறி இருக்கு. அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய ஏரி பல நிலைகளில் பொதுமக்களுடைய ஆக்கிரமிப்பு பிடியில் மாட்டிக்கிட்டு இருக்குது. சுமார் 265 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி தற்பொழுது 55 ஏக்கரா குறைஞ்சிருக்கு. இப்படி குறைஞ்சு போன ஏரியை காப்பாற்ற வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்கு. குறிப்பா இந்த ஏரி பொதுப்பணித்துறையினுடைய பராமரிப்பிற்கீழ இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆக்கிரமிப்புலாம் அகற்ற வேண்டியது நடவடிக்கையில துரிதமும் மேற்கொள்ளணும். அதே போல இந்த ஏரியில கழிவுநீர் அங்கங்கு கலந்து வருது. மேலும் பிளாஸ்டிக் குப்பைகளும் இங்க வந்து கொட்டப்படுது. இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும். ஏன்னா இந்த ஏரி தான் இந்த பகுதியுடைய நீர் ஆதாரம், நிலத்தடி நீருக்கான பிரதான ஆதாரமா இருக்கு. ஸோ இந்த ஏரியை காப்பாற்ற வேண்டிய தேவை அரசுக்கு முழு பொறுப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே வேளையில இங்கு சுற்றுலா மையமா மாற்றணும். ஏன்னா நகருடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏரியில சுற்றுலா மையமா மாற்றும் பொழுது பொதுமக்களுக்கான ஒரு சுற்றுலா தலமா இது மாறும். அதிலும் குறிப்பா அதுல படகு சவாரி ஏற்பாடு செய்யறதா அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இதுவரையில் அது செயல்படுத்தப்படாமல் இருக்கு. ஆகவே இங்க படகு சவாரிக்கான ஏற்பாடு, அதற்கான பணிகளை உடனடியாக மேற்கொள்ளணும். மேலும் இங்க மக்கள் வந்து செல்வதற்கு தேவையான அந்த நடைபாதைகள் எல்லாம் சீரமைக்கணும். பழைய நடைபாதையெல்லாம் தற்போது நிலையில பாதிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த வேளச்சேரி ஏரி வருங்காலத்தில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய மற்றும் நீர்பிடிப்பு தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு பிரதான ஏரியா தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கிறதுக்கு அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறதா? ஆகாய தாமரைய அகற்றியதுனால அந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கிறதா, அதை பத்தி நீங்க விரிவா சொல்லியிருக்கிறீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.